பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதான உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுவாராக. தம்முடைய வசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். பேதுரு இயேசுவை நோக்கி, இவன் காரியம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய கடைசி நேரத்தில் பேதுருவோடு கூட கர்த்தர் பேசுகிறார். தமக்கு அன்பான சீஷனோடு கூட அந்த நேரத்தை செலவிடுகிறார். அங்கே அவன் கேட்கிற ஒரு காரியம், ஆண்டவரே, இவன் காரியம் என்னவா இருக்கும் என்று சொல்லி. அநேக நேரங்களில் அநேகருக்கு தங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலையே என்ன அப்படின்னா, இவன் எப்படி, அவன் எப்படி, அவா எப்படி, தன்னுடையதை யோசிக்கிறதில்ல, தனக்குரியதை திங்க் பண்ணுறதில்ல. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய காரியங்கள், இதை யோசிக்கிறதை காட்டிலும் எதை மேலே நம்ம எண்ணம் போகுது அப்படின்னா, அவன் எப்படி, அவன் என்ன செய்ய போகிறான், அவன் காரியம் என்னவா இருக்கும். தேவப்பிள்ளையே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றவர்களை குறித்து யோசிக்காதீங்க. மற்றவர்களை உங்கள் கண் முன்பாக கொண்டு வராதீங்க. அவன் இப்படி இருக்கிறான், அதை செய்கிறான், அதை பண்ணுறான், எனக்கு இப்படி இருக்குது, இப்படி போகிறேன் வரேன், தேவையில்லை. மற்றவர்களையே குறித்து யோசிக்காதீங்க. இவன் காரியம் என்ன? அவனும் உங்களை மாதிரி ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கான். அவனும் உங்களை மாதிரி விசுவாச பாதையில் வந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் ஒருவேளை உங்களை விட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை உங்களை விட ஆசீர்வாதத்தில் குறைவாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன கவலை? அவன் அதிக பரிசுத்தவானாக இருக்கலாம், அல்லது உங்களை விட பரிசுத்தத்தில் ஒருவேளை குறைவாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன கவலை? அவன் நீதிமானாக இருந்தால் அங்கேயும் குறை சொல்கிறோம், அவன் பாவியாக இருந்தால் அங்கேயும் அவனை குறை சொல்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களை குறித்து நீ என்ன செய்யாத, சீக்கிரமாக நியாயம் தீர்க்காத, பேசாத, ஜாக்கிரதை உள்ளவனாய் இரு. உங்கள் காரியம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கூட பேசுகிற வார்த்தை இதுதான். உங்களை நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற காரியத்தை நீங்கள் பாருங்கள். அதை விட்டுட்டு உங்களுக்கு தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனை போல இருப்பான். அவன் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வரும் மட்டும் இவன் இருக்க சித்தமாக இருந்தால் உனக்கு என்ன? உனக்கு என்னப்பா? அவன் எப்படி இருந்தால் உனக்கு என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நீ அழு, உனக்காக கதறு, நீ எப்படி இருக்கிற என்பதை ஆராய்ஞ்சு பார், உன் பரிசுத்தத்தை பார், உன் வாழ்க்கையின் தரத்தை பார், நீ கர்த்தருக்குள்ளே எந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்கிறன்றதை பார். நம்மளை விட்டுட்டு மற்றவர்களை குறை சொல்லிக்கிட்டே மற்றவனுடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதல்ல எடுத்துட்டு அடுத்து நீ மற்றவர்களை நீ பார்க்கலாம். தேவப்பிள்ளையே, நம்முடைய குட் குவாலிட்டிஸில் ஒரு மெயின் குவாலிட்டியே அதுதான். மற்றவர்களை உள்ளே கொண்டு வந்துடாதீங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வசனம் அதை தானே சொல்லுது. கர்த்தருக்கு முன்பாக அவர் வருகை மட்டும், அவர் வரும் மட்டும் தன்னைத்தானே அவன் நிதானித்து ஆராய கடவன். மற்றவனை நிதானிக்கணும்னு கர்த்தர் சொல்லலை. ஒன்றை நீ நிதானிச்சு பாரு, ஒன்றை நீ நிதானிச்சு பாரு. வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக வைத்து நின்று பாருங்க, தராசில் வச்சு பாருங்க, நான் எப்படி இருக்கிறேன். அது போதுமானது. கர்த்தர் உங்களை எழும்பச் செய்வார், ஆசீர்வதிப்பார், உயிர்ப்பிக்கப்பட உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்பட, மற்றவர்கள் அவர்கள் வாழ்க்கை, அவள் இப்படி என்கிற எண்ணங்கள் மாறி நான்
என்னுடைய குடும்பம், என் வாழ்க்கை, நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எங்களை ஆராய உடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டு. மற்றவர்களை வைத்து இடை போடுகிற அனுபவங்கள் வேண்டாம். விடுதலையை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, மற்றவர்களை கொண்டு வந்து நிறுத்திடாது. உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுங்க. ஆண்டவரே, என் கண்ணில் என்ன உத்தரம் இருக்குது? நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? உங்களை நிதானிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உறுதிப்பட நிற்க உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.